ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான்வெஜ்ஜு டேஸ்ட்டில் ஒரு வெஜ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்களே கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பலாப்பிஞ்சு பிரியாணி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மீடியம் சைஸு பலாப்பிஞ்சு வாங்கிட்டு வந்து இது மாதிரி தோலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் சீவிக்கோங்க. தோலை எண்ணெய் தடவிட்டு சீவிறப்போ நமக்கு பாலெல்லாம் கையில் ஒட்டாமல் இருக்கும். பலாப்பிஞ்சு தோலெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கிறப்போ நிறைய பாலெல்லாம் வரும். அது இல்லாமல் கருகிடும். நம்ம டக்குன்னு கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிடணும். இதே மாதிரி எல்லா தோலையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். இந்த பலாப்பிஞ்சு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தோல் ரஃப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பலாப்பிஞ்சுகளை நம்ம குக்கரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி இப்போது நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா மெல்லிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை பச்சை வாசம் இல்லாமல் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்தோம்னா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி குழைவாக நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது மாதிரி அரைச்சி சேர்க்குறப்போ. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே தனி மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பலாப்பிஞ்சை சேர்த்துக்கலாம். தனியாக குக்கரில் ஒரு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு பலாக்காய் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வேக வச்சு சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி விதத்தில் நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நான் அரிசியை ரொம்ப நேரம் ஊற வைக்கல, ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்தால் உப்பு காரம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் எலுமிச்சம் ஜூஸு சேர்த்துக்கலாம். இப்போது குக்கரை மூடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பொலன்னு பலாக்காய் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மட்டன் சுவையில் சூப்பராக இருக்கும். மட்டன் பிரியாணியே தோற்று போயிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு ஒரு சூப்பரான வெஜ் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.